அப்பன் பெரிய பிசினஸ் மேனா இருந்தா எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா? இந்த பூபாலனே 1 வருஷம் உள்ள வச்சிட்டான்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு பூபாலன். தம்பி, இந்த பூபாலனுக்கு அன்பு, பாசம், கருணை எதுவுமே தெரியாது. அதனாலதான் பயம். இந்த பூபாலன்னா பயம். இந்த ஊருக்கே பயம். மரண பயம். என்னை ஒண்ணு பண்ணாத பூபாலன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரா? டே விட்டுறா. ஏய், உங்க அப்பா கிட்ட போய் இதை சொல்லிடாதடா. சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கடா. டேய், நீ என் தம்பி மாதிரிடா. தம்பிடா, பயப்படாத. பயந்துட்டியா? தம்பிடா. உன் அப்பாவால இந்த பூபாலனோட மயிரை கூட புடுங்க முடியாதுடா. செத்து தொலை. இடி. அந்த மகேஷ் கேஸ் என்னாச்சு? 6 மாசமா தேடுறோம், சிக்மான்றான். கேரண்டி ஆனா சென்னையிலேயே ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்யறான். இது பெரிய ப்ராஜெக்ட். இன்னும் 1 வாரத்துல அவனை எப்படியாவது போட்டுதான் ஆகணும். எத்தனையோ கேஸ் எங்கால முடியாதது. நீங்க இறங்கினா 2 நாள்ல முடிச்சிடுங்களே. அந்த சீக்ரெட் என்ன பாஸ்? 3 பாயிண்ட்: அக்யூரசி, ஸ்பீட், பெர்ஃபெக்ஷன். இந்த 3. புரியலையா பாஸ்? கரெக்டா டார்கெட்டை ஸ்பாட் வைக்கிறது, சீக்கிரமா டார்கெட்டை ரீச் பண்றது, அப்புறம் ஒரு எவிடன்ஸ் விடாம டார்கெட்டை முடிக்கிறது. அந்த மகேஷோட போட்டோ விடு. அழகா இருக்கான்ல? ஆனா நான் தாண்டா உனக்கு யமன். இன்னும் 1 வாரத்துல உன்னை முடிக்கிறேன்டா. ஏஷ், இன்னும் 1 வாரத்துக்குள்ள உன்னை போட்டுடுறேன்டா. இது இந்த பூபாலனோட சேலஞ்ச். மைதிலி, மைதிலி, என்னங்க? என் மொபைல பாத்தியா? ஓ, இங்கதான் இருக்கா? என்ன இன்னைக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கா? சரி, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, வா கேக் கட் பண்ண. என்ன நீ வாங்கி வச்சிருக்க கேக்ல ஒரே கோலம்லாம் போட்டு வச்சிருக்க? உங்களுக்காக நான் தான் போட்டேன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி வெட்டிங் டே. ஏய், என்ன நமக்குள்ள இருக்கு? வா செலிப்ரேட் பண்ணிடுவோம். என்ன உடைக்கவே முடியும்? ஓபன் பண்ண முடியலையே. என்ன பழக்கத்தை விடலையா நீ? இரு, ஒண்ணு என்ன பண்ற பாரு. விட்டுரு மகேஷ், ப்ளீஸ் ப்ளீஸ் மகேஷ், புடி ப்ளீஸ். ஐயோ மாஷினியா? ப்ளீஸ் மகேஷ். இந்த கேக் வச்சுக்க மூஞ்சில. மகேஷ் ப்ளீஸ் விட்டுருங்களே. என்னங்க ஆபீஸ்ங்க? என்னங்க ஆபீஸ் போணும்? டைம் ஆச்சு. ஆபீஸா? சரி சரி, நான் கிளம்புறேன். பாய். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன்.
உங்களை கடவுள் எனக்கு கணவரா கொடுத்ததுக்கு நன்றி சொல்றேன். உங்களை நான் லவ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலேஜ் கட் பண்ணிட்டு உங்க கூட இருந்த அந்த ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது. நீ வந்த போனத நேற்று மாலை நான் என்னை தேடியும் காணவில்லை. வெப்பனி மூட்டத்தின் போர்வையாக எங்கும் வெள்ளை. என் வானம் தேடிய வானவில்லை. என் கதை ஏங்கிய வாழ்வின் சொல்லை. நீ தந்த நேரத்தில் காற்றில் கூட அசைவில்லை. ஆனா 4 வருஷமா குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல என்னோட அப்பா அம்மாவும் என் கூட பேசாம இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு நாள் என்னால நடிக்க முடியும்னு தெரியல. என் சுவாச காற்றே சுவாச காற்றே நீயடி. என் சுவாச காற்றே சுவாச காற்றே நீயடி. உன் நினைவுகள் என் சுவாசமானது ஏனடி. இன்னைக்கு செலிப்ரேஷன் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. என்ன எதுவும் சொல்லணுமா? பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போய் நம்ம குழந்தைக்காக வேண்டிட்டு வருவோமா? சாமி கும்பிடுறது டைம் வேஸ்ட். சாமின்னு ஒன்றும் கிடையாது. எத்தனை தடவை சொல்றது? புரிஞ்சுக்க. முயற்சி பண்ணாதானே கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஒண்டி ஆளா என்னோட அம்மா ரத்த வேர்வை சிந்தி என்னை படிக்க வச்சிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீ சொல்ற கடவுளால காப்பாற்ற முடியலல்ல. சாமியா சாமி. நான் தான் உங்களுக்கு அம்மாவாவும் இருக்கல. இந்த ஒரு தடவை என் கூட வந்தா நல்லா இருக்கும் மகேஷ். தயவு செஞ்சு சாமியை பத்தி என்கிட்ட பேசாத. உனக்கு விருப்பமா இருந்தா நீ மட்டும் தனியா போயிட்டோ. கடவுளே, என் கணவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்துக்கணும். உன்னைதான் நான் நம்பியிருக்கேன். சொல்லு மைதிலி. ஹலோ மகேஷ், இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது.
உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ சந்தோஷமா இரு. தேவையில்லாம ஏன் உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிற? இல்ல மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. சுந்தர் கால் பண்றான், நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகே. சொல்லு சுந்தர், எப்படி இருக்க? பண்ணையாரோட பையன் உன்னை கொல்றதுக்கு பூபாலன் ஒரு பெரிய கொலைகாரனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் பக்கம் வந்துடாத, முடிஞ்சா வேற எந்த ஊருக்காவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடு. என் வீட்டில் வேலை செஞ்சதுக்கு உருப்படியாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான். சரி, அவங்க வந்துடுவாங்க, நான் வச்சிடுறேன். எப்போ வந்தீங்க? என்னாச்சு இங்கே உட்காந்துருக்கீங்க? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிட போலாம். இல்லை, நீ சாப்பிட்டுட்டு படு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா, எங்க வட்டி? இந்த மாசம் இவ்வளவுதாயா? எவ்வளோ இருக்குது? என்ன இவ்வளோதான் இருக்குது? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வட்ட அம்மா, வணக்கம் ஐயா. என்ன சொல்லு. நாடகத்துல நடிக்கிறோம். உங்க பத்தி சொன்னாங்க, ஊர் திருவிழா இருக்குதுன்ட்டு. ஐயா கிட்ட வாய்ப்பு கேட்கலான்னு வந்துட்டு ஐயா. எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நீங்க போய் அவன்கிட்ட வட்டியை வாங்கிட்டாங்கடா. நிப்பாட்டு.
ஆமா உங்க டிராமாவில் வயசு பொண்ணுங்க எதுவும் இருக்கா? இல்லையா? இல்லையா? சரி, பா பா பா. டேய் பண்ணையார், காசுக்காக இந்த ஊர்ல எத்தனை பேரை கொண்டு இருப்ப? வட்டி கட்ட முடியலன்னு என்னோட அம்மாவை கொன்னுட்டியடா. இல்லப்பா உங்க அம்மான்னு தெரியாதுப்பா. ஏதோ வட்டி எடுக்கலன்னு கோவத்தில் தள்ளி விட்டுட்டேன்பா. அப்பா அவனுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்ப்பா. என்னை விட்டுடுப்பா, என்ன ஒன்றும் செஞ்சிடாதப்பா. ஆய்! ஏய், பணக்காரனா இருந்தா எல்லாத்தையும் பணம் கொடுத்து சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? பணத்தினால என்னையா வாங்க முடியும்? அன்பு, பாசம், நட்பு, காதல், இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்குமாயா உன் பணத்தினால? இந்த உலகத்துல எங்க அம்மாவுக்கு மேல வேற என்னடா இருக்கு? இந்த உலகத்துல எங்க அம்மா எல்லாத்துக்கும் மேலடா. ஏய்! ஏய்! வரமாட்டியா? எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு. அதுக்கெல்லாம் தற்கொலை ஒரு தீர்வே கிடையாது. உன்னை நம்பி மைதிலி இருக்கா. போயிடுச்சுடா. மகேஷ் எழுதுருங்க மகேஷ், ப்ளீஸ் மகேஷ். உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க மகேஷ்? எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி நான் வந்தனே மகேஷ். என்ன அண்ணாதையா விட்டுட்டு போயிடாதீங்க மகேஷ். மகேஷ் எழுதுருங்க மகேஷ். மைதிலி, வேலை போக போகுது. 4 வருஷம் ஆகி எனக்கு கவலைப்படாதீங்க குழந்தை மகேஷ். இந்த வேலை போனா இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தையும் சீக்கிரம் வந்துடும். நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க 4 வருஷம் ஆகி குழந்தையே இல்லையே, என்னத்த செக் பண்ணி என்ன பண்ற? கவலைப்படாதீங்க மகேஷ், நான் இருக்கேன். வருத்தப்படாதீங்க மகேஷ். என்ன லவ் பண்ணாம இருந்திருந்தீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை. இந்த உலகத்துல வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை.
எங்கள் அம்மாவையும் நல்லா பாதுகாக்க முடியல, ஒன்றையும் நல்லா வச்சுக்க முடியல. நான்லாம் எதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கேனே தெரில. ச்சே, என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்கு. என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? தன்னம்பிக்கை வேணும் மகேஷ். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எந்த பெரிய பிரச்சனையும் நம்ம சமாளிப்போம் மகேஷ். ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? நான் கும்பிடுற தெய்வம் உங்களை காப்பாத்தும். நம்ம நல்லா இருப்போம். நீங்க எல்லா விஷயத்திலயும் ஜெயிப்பீங்க மகேஷ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இனிமே ஒரு வார்த்தைக்கு கூட உங்களை விட்டு என்னை பிரிய சொல்லாதீங்க மகேஷ். நேத்து அவ்வளவு ட்ரை பண்ணி அவன் வீடை கண்டுபிடிக்க முடியலடா. பரவாயில்ல விடு பாஸ், இதுதான் அவன் ஆபீஸ் போற வழி. இந்த வழியா? சும்மா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளி விடுவோம்னா. மகேஷ், இந்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. முயற்சி பண்ணாதானே கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு. எனக்கு வாழ்க்கை கொடு. எங்க அம்மாவை எனக்கு மகளா திரும்ப கொடு. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா வாழணும். இனிமே என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. என்னை மன்னிச்சிடு. சார், நானே ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக் லீவ் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆமாம் சார், 1 வீக் தான். ஓகே சார், ஓகே. ரொம்ப தேங்க்யூ. எஸ்கேப்பு பரவாயில்ல, நாளைக்கு போட்டுருவோம். கண்டிப்பா போட்டுருவோம். மகேஷ், உனக்கு நாளைக்கு தாண்டா டேட். முடிச்சிருவோம். முடிச்சிடுவா பாஸ். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. என்னங்க வேலைக்கு லீவ் போட்டதுல இருந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நீ எங்கே கிளம்பிட்ட? அதான் நேத்தே சொன்னனே, கமலா கூட டாக்டரை பார்க்க போறேன். ஃபோனில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? இப்பதான் ஃபோன்லயே எல்லா வேலையும் முடிச்சிடலாமே. டாக்டர் அப்பாயின்மெண்ட், ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், பஸ் புக்கிங். ஃபோன்லையா? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. இப்பதான் ஃபோன்லயே எல்லா வேலையும் முடிச்சிடலாமே. திரும்ப சொல்லு. இப்பதான் ஃபோன்லயே எல்லாம் முடிச்சிடலாமே. டாக்டர் அப்பாயின்மெண்ட், பஸ் புக்கிங், ட்ரெயின் புக்கிங் எல்லாமே. சரிங்க, நான் போயிட்டு வரேன், கிளம்புறேன்.
ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் சதாசிவம் ஸ்பீக்கிங். சார் ஒரு உண்மையை சொல்லணும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்கேருந்து பேசிட்டு இருக்க? ஐயா, அதை சொன்னா எனக்கு கொன்னுடுவாங்க. ஆத்தூர்ல பண்ணையாரோட பையன் சந்திரவேலு பூபாலன்னு ஒரு பெரிய கொலைகாரனை யாரையோ கொல்றதுக்காக அனுப்பியிருக்கான். பண்ணையாரை யார் கொண்டதுன்னு தெரியுமா? பண்ணையார் ஒன்றும் அவ்வளவு நல்லவர் இல்லையா. ஊர்ல நிறைய பேரை வட்டி கட்ட முடியலன்னு அடிச்சே கொண்டு இருக்காரு. பூபாலன் இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான் சொல்லியிருக்க. அவனை நாங்களும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவன் கண்டிப்பா சென்னையில போரூர் ஏரியாவில் தான் சார் இருக்கான். 100% கன்ஃபார்ம். சரி, நீ யாருன்னு சொல்லு. சொல்லு சுந்தர். மகேஷ், என்னால் நம்பவே முடியல. என்ன ஒரு அற்புதம். என்னாச்சு? பூபாலனை என்கவுண்டர்ல போட்டாங்க, பண்ணையார் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் நேத்து நைட்டே நடந்துச்சு. நீ நியூஸை பாரு. சூப்பர் சூப்பர். நான் இப்பவே நியூஸ் பார்க்குறேன், அப்புறம் பேசுறேன். Breaking news. Today early morning, Bhubalan was arrested by police and he tried to escape. Bhubalan, notorious killer, has been killed by encounter. He was spotted. மகேஷ், மகேஷ், என்ன? நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல மகேஷ். என்னாச்சு நீங்க அப்பா சொல்லு. போறீங்க. சூப்பர் சூப்பர் ஐயோ. சூப்பர். எனக்கும் வேலையில உள்ள எல்லா பிரச்சனையும் சரி வா. I love you too, மகேஷ். வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. ஓகே. கடவுள் உண்மையிலே இருக்காருல்ல? இப்ப வாச்சு நம்புனீங்களே.